अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे देव्या पाशेन सम्बद्धामाकृष्टामङ्कुशेन च ध्यात्वाभीष्टां श्रियं रात्रौ पठेन्नाम सहस्रकम् आयातिस्तु समीपं सा यद्यत्यन्तः पुरङ्गता राजाकर्षणकामश्चेत् राजावसदतिमुखः त्रिरात्रं यः पठेदेत श्रीदेवी ध्यानतत्परः स राजा पारवस्येन तुरङ्गं वा मतङ्गजम् आरुह्य निकटं दासवत् प्रणिपत्य च तस्मै राज्यं च पोषं च ददात्येव न संशयः रहस्यनाम साहस्रं यच्चेष्टयत् नित्यशः तन्मुखालोकमात्रेण मुक्तेर्लोकत्रयं मुने यस्तु इदं नाम साहस्रं सतस्पठति भक्तिमान् तस्यै सप्तवस्तेषां निहन्ता शरभेश्वरः योगाभिचारं कुरुते नाम साहस्रपाठके निवर्त्य तत्क्रियां हन्यात्तं वै प्रत्यङ्गिरा स्वयं ரகசியநாம ஸ்தோத்திரம். இதுல உத்தர பாகத்துல எழுதிருக்கோம். சில காமிய பிரயோகங்களை சொல்லிட்டு இருக்க. நியாயமா காமிய பிரயோகங்கள் உச்சிதம் இல்லை. பகவத் பிரீத்திக்காகத்தான் சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். அம்பாளுடைய பிரீத்திக்காகத்தான். அம்பாள் பிரீத்தி அடைஞ்சா உங்களுக்கு எல்லா பலமும் கிடைக்கும். அப்படி இருந்த போதிலும் ஜனங்களுக்கு இப்பொழுதே சிலது வரும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால சில பேர் இந்த காமிய பிரயோகத்துல இருக்கிறார். இந்த காமிய பிரயோகங்கள்னால வரக்கூடியதான துன்பம் என்னன்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா இப்ப வேணும்னு நம்ம கேட்கிறோம். இப்ப வேணும்னு நம்ம கேட்டா பிராரப்த கர்மாவில அது இல்லைன்னாலும் கொடுத்துத்தானே ஆகணும். அப்ப என்ன ஆகும்? இப்ப நீங்க எது வேணுங்களோட அடுத்த ஜென்மாக்கு போயிடும். அதனால நீங்க இது அடையறதுங்கிறது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. தெரியாம ஜனங்கள் இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறா. இந்த காமிய பிரயோகங்களை தந்திரங்களோ அல்லது வேதமோ அது ஒசத்தியா கருதல. கர்மாக்கள் எல்லாம் எப்படி பண்ணணும்? ஈஸ்வர அனுகிரகத்துக்காகத்தான் பண்ணணும். கர்மாக்களை நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆனுஷங்கிகமாக அது சொன்னதான பலம் வரட்டும். பலம் வந்தா வேண்டாம்னு ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ இதுதான் இருக்க. ஜோதிஷ்டோமம் பண்ணினா ஸ்வர்க்கம் வரும். அதாவது ஸ்வர்க்கம் வேணும் என்கிறவனுக்கு ஜோதிஷ்டோமம் என்கிற சாதனம். அவ்வளவுதான் சொல்றது வேறு. நீ ஜோதிஷ்டோமம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லலையா? ஜோதிஷ்டோமம் நித்திய கர்மாவா இருந்த பண்றபாளாக இருந்தாலும் எதற்காக பண்ணிட்டு இருக்கா? சித்த சுத்திக்கா. இந்த மானிட பிறவி போகணும், மறுபிறவி வரப்படாது. அதுக்காகத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லும். அதனால்தான் யாருக்கு அதிகாரம் கர்மாக்கள்ல அப்படின்னு கேட்டா மனுஷனுக்குத்தான். மனுஷாதிகாரத்வாத் சாஸ்திரஸ்ய. மனுஷனுக்கு மட்டும் ஏன் சொல்றது? பசுபட்சாதிகளை சொல்லலையே அப்படின்னு கேட்கிற. பசுபட்சாதிகளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்லை. ஏன்? அர்த்தித்வாத் சாமர்த்தியாத் வேதாத்தியன உபநயன பூர்வக சமுஸ்காராச்ச அபரியுகஸ்தத்வாத். 4 காரணங்கள் சொல்லு. ஸ்வர்க்கம் வேணும்னு யாரு கேட்கறான்? மனுஷன். பசுபட்சர்கள் நாயும் போதையும் கேட்குமா? அதுக்கு தெரியுமா? தெரியல. இவன் தான் விரும்புகிறார்.
ஆகையால் இவன் அதிகாரி. இவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. மற்ற பிராணிகளுக்கு சாமர்த்தியம் இருக்கா? இல்ல. உபநயன பூர்வகமாக வேதாத்தியனம் மனுஷனுக்கு இருக்கே தவிர மற்ற பிராணிகளுக்கு இருக்கா? இல்ல. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணின பிறகுதான் கர்மாவை பண்ணணும். அதே போல இதெல்லாம் கூட சாஸ்திராதிகள் எல்லாம் கூட குருமுகமாக அறிந்த பிறகு தானே அந்த பலத்தை கொடுக்கும். புத்தகத்தை பார்த்து நாமே படிச்சுட்டோம்னா 1000 சந்தேகங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அது குருமுகமாக அறிந்து பண்ணினாத்தான் அது பலத்தை கொடுக்கும். அது யாரால முடியும்? மனுஷனால்தான் முடியும். ஆகையால் மனுஷனுக்குத்தான் தெரியும். ஆனா அந்த மனுஷனுக்கு சொன்னதான சாஸ்திரம் என்ன சொல்றது? நீ அனாவசியமாக உனக்கு கொடுத்ததான அத்தியுதமாக இருக்கக்கூடியதான இந்த வாய்ப்பை தளர விடாத. நமக்கு அது வேணும் இது வேணும் என்று நீங்க ஆரம்பிச்சுள்ளதானால் உங்க ஆசைக்கு லிமிட்டே இல்லை. முதல்ல பையன் வேணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் பேரம் பறக்கணும். என்னைக்கு முடியும்? உங்க வாழ்நாள் முழுக்க இப்படி இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இருப்பீர்களே தவிர ஆத்ம தத்துவம் புரியணும் என்பதற்காக உங்களால பண்ண முடியாது. ஆகையால் எந்த மனுஷனுக்கு தீவிரமான வைராக்கியம் வருதோ, இந்த லோகத்துல இருக்கிற சுகங்கள்லாம் அனுபவிச்சதெல்லாம் போரும் என்று தோணுகிறதோ, யார அம்பாளுடைய பிரீத்தி மட்டுமே எனக்கு வேணும், பரமாத்மாவுடைய பிரீத்தி மட்டுமே எனக்கு வேணும் என்று கருதுகிறாரோ அவன்தான் நிஜமான அதிகாரி. ஏன்னா காமிய கர்மாக்கள் பண்ணினா ஒண்ணு அது முடிவில்லை, அது பர்மனன்ட் சொல்யூஷனும் இல்லை. இருந்தாலும் மனுஷியால் கேட்டா அதுக்கு சொல்லித்தானே ஆகணும். அதர்வவேதத்துல வேதத்துல இந்த மனுஷர்கள் கேட்டா கூடியதான அதிகாரிக கர்மாக்கள்லாம் சொல்லி இருக்க. எதற்காக? மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அத்தனையும் சொல்லணும் வேதம். அலௌகிகமான சேய சாதனங்கள் எது இருக்கோ அத்தனையும் சொல்லணும். அதுக்காக அது வந்தது. ஆகையால் இதை சொல்வேன் அது சொல்வேன் இதை மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால சில காமிய பிரயோகங்களை நமக்கு சொல்ற. அதுல சொல்லும் பொழுது சிலது பார்த்தோம். இப்ப அடுத்ததாக ராஜாகர்ஷணகாமஸ்தே ராஜாவசததிமுகா ஸ்ரீராத்ரவ்யப்படே ஸ்ரீதேவி விஜான தத்பரஹ சராஜா பாரவஸ்யேன சுரங்கம் வா மதங்கஜம் ஆரோக்யயாதிங்கடம் தாசவஸ்தரி பத்யத தஸ்மை ராஜ்யம் ச கோஷம் ச ததத்யேவ வசங்கதா. அப்படி ஒரு ராஜா தனக்கு வசமாகணும் என்று கருதுவானே ஆனால் சாதாரணமா நடக்குவான். ஆனா சில பேருக்கு ஆசை இருக்கு. இங்க ராஜான்னு சொல்லியிருக்கான். ராஜாங்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவன் இருக்கு. அப்படிப்பட்டவன் நமக்கு வசமாகணும், நான் சொன்ன பேச்சு கேட்கணும், இப்படி ஆசை இருக்கலாம். மனுஷனுக்கு இப்படி ஆசைலாம் வருமானு கேட்கக்கூடாது. என்னென்னமோ ஆசை வரலாம். ஏன்னா இவனுக்கு அவரால் தொந்தரவு வந்துட்டே இருக்குன்னு சொன்னா அது வராம நமக்கு இருக்கணும். அவர் நான் சொன்னபடி கேட்கணும். அவர் சொன்ன பேச்சு நான் கேட்கணும்ங்கிறது விட்டு ஒரு சூழ்நிலை வராதா? எந்த சூழ்நிலையில நான் சொன்ன பேச்சு அவர் கேட்க மாட்டாரோ அப்படி என்ன நமக்கு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாமா இல்லையா? அந்த எண்ணம் இருந்தால் அது எப்படி தீர்ப்பாரு? ஒண்ணு ஞாபகத்துக்கணும், இந்த சாஸ்திரநாமத்துல அடையாத பதார்த்தம் ஒன்றும் கிடையாது. சாஸ்திரநாமம் நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோமே தவிர அத்தனை நாமாக்களும் மந்திரபூரிதமான நாமாக்கள். சில நாமாக்களுக்குத்தான் மந்திரம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய நாமாக்களுக்கு ரகசியமான மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மந்திரம் அதனாலதான் இதை படித்து கொண்டிருந்தோமையானால் அம்பாளுக்கு திருப்தி வரது. ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு ஆசை இருந்தவன் என்ன பண்ணணும் சொல்றார். ராஜா தர்ஷனகாமஸ்தே ராஜாவசததிமுகா. சாதாரணமாக எந்த கர்மாவை பண்றதா இருந்தாலும் கர்மாக்களுக்கு கிழக்கு நோக்கி உட்கார்ந்து பண்றதோ அல்லது வடக்கு நோக்கி உட்கார்ந்து பண்றதோ வழக்கம். அப்படிதான்
கிழக்கு நோக்கி உட்கார்ந்து பண்றதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் நமக்கு முன்னால இருப்பார் உதிக்கிற காலம். அல்லது வடக்குங்கிறது சர்வசாதாரணமாக நல்லது. சர்வேஷாம் நேரு உத்தரதா, எல்லோருக்கும் எந்த தீபத்துல இருந்தாலும், ஜம்பு தீபம், பிளக்ஷ தீபம், குஷ தீபம், கிரௌஷ தீபம் அப்படின்னு எந்த தீபத்துல நீங்க இருந்தாலும் மேரு பருவம் எல்லோருக்கும் நார்த்துல தான் இருக்கு. அந்த மேரு பருவத்துல சகல தேவதைகளும் இருக்கா, அம்பாள் மட்டும் இல்ல. சுமேரு மத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா அப்படின்னு இருக்குது. அதே போல மகாவிஷ்ணுவாகட்டும், சூரியனாகட்டும், பரமேஸ்வரன் எல்லோரும் அங்கே. ஆகையால் தேவதா சாநித்தியம் அங்கே இருக்கிறதுனால அந்த திக்குல பார்த்து பண்ணுங்க. வாத்தியார் வந்தாரையானால் உங்க ஆத்துக்கு, அவர் என்ன பண்றாரு, கிழக்க நோக்கி உட்காரணுங்கிற, அவர் வடக்கு நோக்கி உட்கார்றார். ஏன் சுவாமினார், வாத்தியார் மந்திரம் சொல்றாரோ இல்லையோ, அந்த மந்திரம் அந்த கர்மாவுடைய பலன் உங்களுக்கு வந்தாலும் அந்த மந்திரத்தை அவர் சொல்றாரு, அந்த பலம் யாருக்கு? மந்திரோச்சாரண பலம் அவருக்கு இருக்கோ இல்லையா? அதான் விசேஷம். நாம் இன்னொருத்தருக்கு பண்ணி வச்சா அவருக்கு மட்டும் பலமும் இல்லை, யார் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு பலம். அதே போலயே பக்கத்துல இருந்து யார் கேட்கிறாரோ அவளுக்கு பலம். வேத மந்திரத்தை காதல விழுந்தா அதுவே புண்ணியம். அர்த்தம் புரியலையே, புரிய வேண்டாமே. சப்தத்தின சப்தமகி தேவதா அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வேத சப்தத்தை காதல கேட்கறதுக்கு விரும்பல. கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துக்கு முன்னாலே ரிசப்ஷன், அதுக்கு தான் போறோம். கல்யாணத்துக்கு போறதில்லை, ஏன்னா அந்த மந்திரம் காதல விழுந்துரும் இருக்கும். ஏன் சுவாமின்னார், ரிசப்ஷன் அன்னைக்குதான் சார் சாப்பாடு என்னன்னா இருக்கு, முகூர்த்தத்துல ஒரு மசாலா ஒரு பிராரத்தம் இல்லை. எந்த அளவுக்கு நாம எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டோம்னு கவனிச்சார். விவாக சந்தர்ப்பத்துல அந்த பொண்ணும் பையனும் மனையில உட்காரும் பொழுது அவளை பார்த்தா, பார்வதி பரமேஸ்வரால பார்த்த புண்ணியம் உங்களுக்கு வரும். கோயில்ல போய் அம்பாளை கல்யாணம் நடக்குமையானால் அந்த பார்வதி பரமேஸ்வரர் கல்யாண கோணத்துல இருக்க அன்னைக்கு பார்த்தா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் நூதன வதூவராக்களை பார்த்தா புண்ணியம். அது நம்ம பார்க்கறது. கல்யாணத்துக்கு முன்னாலே ரிசப்ஷனுங்கிறது வெறும் ஒண்ணு பண்றது, அதெல்லாம் கேட்டா என்ன ஆகும்னா காலதேசத்தினுடைய ஒரு போர்ஸ்னால பண்ணி இஷ்டம் இல்லாத போனாலும் இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்க, அதை பண்ண வேண்டாம். ஆனா நிச்சயமாக நீங்க என்ன பண்ணணும், வேத மந்திரங்களுடைய அர்த்தத்தை. அதே மாதிரியே இங்கேயும் அந்த சஹஸ்ரநாமத்தை கேட்டவாளுக்கும் பலம் உண்டு, படித்தவாளுக்கும் பலம் உண்டு. எதற்காக படித்தான் இருந்தாலும் சரி. அதனால இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு நோக்கி சாதாரணமா உட்கார்றது அல்லது வடக்கு நோக்கி உட்காரலாம். இந்த பிரயோகத்துக்கு என்னன்னா, நீங்க யார வசமாக்கி கொள்ளணும்னு நினைக்கிறதோ அவ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த திக்கில இருக்காளோ அந்த திக்கில உட்காரு. அப்படின்னா அவ உங்களுக்கு அபிமுகமாக இருக்கணும், உங்களை நோக்கி அவ இருக்க மாதிரி இருக்கணும். அதான் ராஜாவசத திமுகா, ராஜா ஆவசத திமுகா. ராஜாவானவர் எந்த திக்கில இருக்காரோ அந்த திக்க நோக்கி நீங்க பண்ணணும். ராஜா தர்சன காமஸ்தே ராஜாவசத திமுகா. அப்புறம் ஸ்ரீராத்திரம் எப்படே ஸ்ரீதேவி ஜான தத்பரா. ஸ்ரீராத்திரம் 3 நாட்கள். 3 நாட்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம நவராத்திரிங்கிறோம். நவராத்திரின்னா என்ன? 9 ராத்திரி. நார்த் இந்தியாவோட தசராங்கிறோம். தச அஹா 10 பகல் அப்படின்னு 9 ராத்திரிகள், 9 நாள். 10வது நாள் காலமும் பூஜை பண்ணணும். அது வரைக்கும் தசரான்னு சொன்னாலும் நவராத்திரின்னு சொன்னாலும் 9 ராத்திரிகள். இந்த 9 ராத்திரிகள் பூஜை பண்ணிட்டே இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நவராத்திரிகள் 4 நவராத்திரிகள், வசந்த நவராத்திரி, சரண் நவராத்திரி, வாராகி நவராத்திரி, சியாமலா நவராத்திரி, சில பேர் கணேச நவராத்திரி, சூரிய நவராத்திரி பண்றோம்.
இஷ்டம் இருக்கிறவா பண்ண. பிரசித்தமா அம்பாளுடைய பட்சத்துல 4 நவராத்திரி. நீங்க நவராத்திரிகள்ல நீங்க பூஜை பண்றதுன்னா 24 மணி நேரம் பூஜை பண்றதா எப்படி? நீங்க எவ்வளவு நேரம் பண்ற? ஏதோ அம்பாளுக்கு பூஜை பண்றேன். அவளை செத்துட்டு இருந்தா போல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் இருக்கட்டும். மீதி சமயத்துல ஏதோ பாராயணம் பண்றோம், கொஞ்ச நேரம் ஜபம் பண்றோம். அதுக்கப்புறம் லௌகிக்காரங்களை பார்க்க வேண்டாமா என்ன? ஆனா இந்த பிரயோகத்துல திரிராத்திரமனா திரிராத்திரம் அதிவியாபிய 3 நாட்கள் முழுமையாக தூங்க வேண்டாமா சார்? தூங்குறது எவ்வளவு மினிமம் குறைச்சுக்கணுமோ அவ்வளவு. திரிராத்திரம் எப்படே தத்பரா. அது எப்படி நீங்களே உட்கார்ந்து அம்பால மனசுல தியானம் பண்ணிட்டே பண்ண, என்னமோ ஏதோன்னு படிக்கிறது இல்லை. தியான தத்பரா இப்படி பண்ணினீங்களேயானால் இங்க திரிராத்திரம்னு சொன்னா 3 ராத்திரிகள் முழுமையாக, அப்படின்னா 3 ராத்திரின்னா பகல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ராத்திரியும் பகலும் 3 நாள் விடாம அப்படி யாரு பண்றாளோ அவளுக்கு அப்போ சராஜா பாரவத்தேன துரங்கம்பா மதங்கஜம். அந்த ராஜா குதிரை ஏறிண்டோ அல்லது யானையில ஏறிண்டோ வராரு. ஆரோக்கியம் தாசவத்தனி பட்சா வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, நீங்க எதை கேட்கிறீங்களோ, ராஜ்யத்தை கேட்டா ராஜ்யத்தை, கோஷத்தை கேட்டா கோஷத்தை, எல்லாத்தையும் ததாத்தே தத்யாதே வவசங்கதா இந்த பலம். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். ஏன்னா மூலத்தை பார்த்தா நமக்கு இவ்வளவு அர்த்தம் புரியாது. 3 ராத்திரி படிச்சா போறோம்னு 3 ராத்திரில ஏதோ ஒவ்வொரு தரம் படிச்சா போறோம்னு நினைக்கிறார். அப்படி இல்லை. அத்தனை திரிவர்க்கே மத்திய தர்ம அர்த்த காமங்கள் இந்த 3க்கும் திரிவர்க்கம்னு பேர். மோட்சமானது சதுர்வர்க்கம். சதுர்வர்க்க சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதனால இந்த திரிவர்க்கம்னு சொன்னா தர்ம அர்த்த காமங்கள். அதுல மத்திய இந்த காமத்தை காமானந்தரம் உபஸ்திதத்வாத், அதுக்கப்புறம் காமானந்தரம் ஆசைக்கு பின்னால எது வந்திருக்கோ அது பலகேசு பூரிஷு பிரயோகேஷு, அதை சொல்லக்கூடியதான பல பிரயோகங்கள்ல ராஜா தர்சனமாக 2 ஸ்லோகத்துல சொல்றார். ராஜா தர்சன காமத்தே ராஜா வசத திமுக ராஜா இது ஆகர்ஷண காமனாயாம் சத்யா. ராஜாகர்ஷண காமனை இருக்குமேயானால் என சாதாரணமாக இது வர்றது கஷ்டம். ராஜா நமக்கு அடிமையா இருக்கணும் யாராவது நினைப்பானோ, ஒருவேளை நினைச்சானேயானால் அப்படி ஏதாவது காமனாயாம் சத்யாம் ததுத்தேசேன பிரயோககரணே ஏவ இதம் பலம் சித்தி. ஆயால் சங்கல்ப பூர்வகமாக இந்த பிரயோகத்தை பண்ணு. உத்தரத்திரவட்சமானி சத்கர்மாணி, இதுக்கு மேல சிலதை சொல்ல போற சில பிரயோகங்கள் அவைகள்ல தத்ததுத்தேசேன பிரயோக கரணேபி, அந்தந்த உத்தேசத்துக்காக பிரயோகம் பண்ணினாலும் ஆனுசங்கிகாணி சத்தியகாமஸ்யாபி சித்தந்தி. அவைகள் வேணும் இல்ல, நீங்க சொன்னா ஆனுசங்கிகமாக சில அதர் பெனிஃபிட்ஸும் வரும். மாமரத்தை வச்சு விட்டார் மாம்பழத்துக்காக. மாமரத்தை வச்சா மாமரம் வளர்ந்தது, பழம் கொடுத்தது. ஆனா நிழல் கொடுக்காதோ. நீங்க மாம்பழத்துக்காகத்தானே மாமரத்தை நட்டினேன், நான் பழத்தைத்தான் கொடுப்பேன் வேற ஒண்ணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமோ? நிழலை கொடுக்கும், மாவிளைய கொடுக்கும், மாவடுமை கொடுக்கும், மாங்காய கொடுக்கும், மாம்பழத்தையும் கொடுக்கும், நல்ல வாசனைய கொடுக்கும். இத்தனை கொடுக்கறதோ இல்லையா? பழத்துக்காக நட்டின போதிலும் பழம் மட்டும் கொடுக்கறதுன்னு இல்லாம மற்றவைகள்லாம் இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கிறதோ அதே போல சத்திய காமஸ்யாபி சித்தியந்தி சூட்டிதம். இந்த பிரயோகம் காமிய பிரயோகம் பண்ணின போதிலும் மற்றவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ராஜ்யா ஆவசதா கிரகம், ராஜாவுடைய வீடு எந்த பக்கத்துல இருக்கும்? ஆசனஸ்தலாத்து
எஸ்யாம் வீசி வர்த்தது. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்காளோ அதுல இருந்து அந்த திக்கு, எந்த திக்குல அந்த வசம் பண்ண வேண்டியதான வியக்தி இருக்காரோ அந்த திக்கை நோக்கி. ததபிமுகா சாமானிய விதானாது பிராக் உதங்முகத்வதா. இன் ஜெனரல் எந்த கர்மாவை பண்றதா இருந்தாலும் கிழக்கு நோக்கியாலும் பார்க்கணும், இல்ல வடக்கு நோக்கியாலும் உட்காரணும். இந்த பிரயோகத்துல மட்டும் ஒரு விசேஷம். சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம கர்மாவை பண்ணும் பொழுது அது தசபூர்ணமாக யாகம். பாலும் தயிரும் ரெடி பண்ணி வச்சார். உகான்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல இந்த கலைய கொண்டு வந்து அந்த கலைய கர்ப்பத்தினால சுத்தி அது பவித்திரம் அந்த பாத்திரத்துக்கு மேல வைக்கணும். வச்ச பிறகு இந்த பவித்திரத்தை எப்படி வைக்கிறது? ஏதோ ஒரு இதுவா வைக்கணும். அதனுடைய நுனியானது சாயங்காலம் கறந்த பாலா இருக்கணும். ஆனால் அதான் தயிர் பண்டையில அது கிழக்கு நுனியாக வச்சு, காரணி கறந்த பாலா இருந்தா அது வடக்கு நுனியா வைக்கணும். எப்படி வச்சா என்ன சார், அதுல பாலை விட போறது, பாலுக்கு விட போறது, இது என்ன விவகாரம்னாரு. இதெல்லாம் தெரியாது. இப்ப நான் பண்ணபடி சொன்னபடி பண்ணினா சொர்க்கம், இல்லைன்னா வேஸ்ட். என்ன பண்ணுவது? அது கர்மாக்கள்லாம் எப்படி சொல்லிருக்கோ அப்படித்தான் பண்ண. அதுக்கு பலம் வெவ்வேறு உண்டு, அது ஞாபகம் இருக்கு. அந்த காலத்துல அப்படி பண்ணினா இந்த காலத்துல எப்படி பண்ணினா என்ன, இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா பிரயோகங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணினாத்தான் பலம். திருஷ்ட பலமா இருக்கும், அது எப்படியாவது இருக்கும். அதிர்ஷ்ட பலம் நமக்கு தெரியாது. வெந்நீர்ல பச்சைஜலம் விடணுமா, இல்ல பச்சைஜலத்துல வெந்நீர் விடணுமா? ஸ்நானம் பண்றதுக்காக வச்சிருக்கு. மாமி என்ன பண்ணினா பக்கெட்ல இருந்து வெந்நீர் கொண்டு வந்து வச்சிருக்கா. அது ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கு. 2 மகு பச்சை ஜலத்தை அது மேல விட்டு, இது ரைட்டான்னா இது தப்பு. வெந்நீர்ல பச்சை ஜலம் விடப்படாது. அடுத்த பக்கெட்ல பச்சை ஜலம் வச்சோம்னா அந்த பச்சை ஜலத்துல வெந்நீர் வைக்கிறோம். அதான் தர்மத்தா. யாருக்கு இதெல்லாம் இந்த விவகாரம் சொல்றது தெரியாது. நம்ம சாதாரணமாக இத பத்தி தெரிஞ்சுக்கல. ஏதோ சொல்றது கண்ணை மூடிண்டு பண்ணினவா சில மகாத்மாக்கள் இருக்கா. அவன் இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்க, பச்சை ஜலத்துல வெளியேற விடும்போது சொல்லியிருக்க, அதே போல பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் எப்பொழுதும் தர்மசாஸ்திரம் வாக்குவாளுக்கு தெரியும். எப்பொழுதும் இப்படி பண்ணுன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல இது ஏன் இப்படி பண்ணணும் சமாதானம் சொல்லும். அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியமோ அல்லது அது புரிஞ்சுக்கக்கூடியதான தேடி அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு பொறுமையும் மனுஷாளுக்கு கிடையாது. வெந்நீர் இருக்கோ இல்லையா, வெந்நீர்ல ஔஷ்ணியம் இருக்க, அந்த ஔஷ்ணியத்தை நீங்க பச்சை ஜலத்தை விட்டு இல்லையானால் சாந்தி அடையுது. அப்ப அது என்ன, நம்ம சரீரத்துல இந்த சளி இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதை போக்கக்கூடியதான திறமை அது குறைபடுது. பச்சை ஜலத்துல வெந்நீர் விட்டுடையானால் அப்ப என்னாச்சு, அந்த பச்சை ஜலத்துல இருக்கக்கூடியதான ஆக்சிஜன் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். ஸோ பச்சை ஜலத்துல வெந்நீர் விட்டு அதை குடிச்சதுதான் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. எங்க சொல்லியிருக்க, ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்குது. சரக்க சம்ஹிதையில இதுக்கு சமாதானம் இருக்கு. சொல்லிவிட்டு இந்த வேதத்துல இங்க சொல்லியிருக்க பாருங்கோ அப்படின்னு. இவைகள்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் என்னங்கிறது கேட்கக்கூடாது. அதனால மற்றவைகளுக்கு கிழக்கு வடக்கு இருக்கவையானாலும் இந்த இடத்துல இந்த பிரயோகத்துக்கு மட்டும் யார வசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவருடைய திக்கலை பார்த்து நீங்க உட்காரணும். சாமானிய விதானா பிராக் உதங்முகத்வதா. பிராக் உதக கிழக்க நோக்கி உட்கார்றதோ அல்லது வடக்கு நோக்கி உட்கார்றதாக இருந்த போதிலும் பிராப்தயோகோ அயம் அபவாதா. ஜெனரல் ரூலுக்கு இது எக்ஸப்ஷன். இப்படி சொல்லியிருக்கு சார். சாஸ்திராமத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அயா நான் இப்படி உட்காருவேன்னு சொல்றேன்.
எப்படி உட்காரணும்? சாதாரணமாக இருந்தாலும் கிழக்கு நோக்கி உட்காரணுமோ அல்லது வடக்கு நோக்கி உட்காரணுமோ? இது போல பிரயோகம் எப்படி? ஸ்ரீராத்திரம் எப்படே தேசஸ்ரீதேவி ஜானகப்பர சராஜா பாரவஸ்தேன துரங்கம் பாமதங்கஜம் ஆரோக்கியா ஜனிதம் தாசவஸ்தரிபத்யச தஸ்மை ராஜ்யம் ச கோஷம் ச தத்யாதேவ வசங்கதா ஸ்ரீராத்திரம் இது அத்யந்த சம்யோகே த்விதீயா. ஸ்ரீராத்திரம்னு சொன்னா இங்க திரையாத்திரமும் திவ்யா வச்சு 2ஆம் வேற்றுமை வந்திருக்கு. இது எதுல வந்திருக்கு? அத்யந்த சம்யோகே த்விதீயா. கர்மணி த்விதீயாங்கிற சூத்திரத்தினால வரலையாம். அத்தியந்த சம்யோகே த்விதீயா மாசம் அதீதே. ஒரு மாசம் படிச்சானா ஒரு மாசம் முழுக்க படிச்சான்னு அர்த்தம். முதல் நாள் வந்தா கடைசி நாள் வந்தா மாசம் முழுக்க வந்தேன் சொல்லப்படாது. மாசம் அதீதேன்னு என்ன அர்த்தம்? மாசம் முழுக்க படித்தான். இப்படி அத்தியன வசதி இப்படி எல்லாம் சில பிரயோகங்கள் வியாக்கரணத்துல சொல்லு. அந்தந்த சாஸ்திரம் வாசிச்சா நமக்கு அது நுட்பம் தெரியும். இது என்னன்னா அத்தியந்த சம்யோக த்விதீயா. அப்புறம் ஸ்ரீ ராத்திர பதம் 3 ராத்திரின்னு சொன்னார். பகல்ல எல்லாம் வேற காரியம் பண்ணலாமா? கிடையாது. அகோராத்திர பரம். இங்க ராத்திரின்னு சொன்னா பகலும் இரவும் சேர்த்துத்தான் ராத்திரி. இந்த நவராத்திரி தசரா இப்படி எல்லாம் சொல்றோமோ அவைகள் என்ன டோட்டலின்னு அர்த்தம். அந்த 10 நாள் அம்பாவிடத்திலேயே உங்க மனசை செலுத்தி கொண்டே இருக்கணும். அதனால மகான்கள் என்ன பண்ணுவா? பூஜை பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. ஒண்ணும் இல்லாத போனாலும் பகவன் நாமாவை சொல்லிட்டே இருப்பா. அதனால ஏதோ நவராத்திரி பூஜைன்னு ஒரு 2 மணி நேரம் இந்த மயக்காத்திரம் ஆனந்தமா தூங்குறது, பிரசாதமா நல்லா பண்ணி சாப்பிட்டு தூங்குறது இல்லை இங்க. அதான் பாக்குறோம். அதனால ஸ்ரீராத்திரபதம் அகோராத்திரபரம். ஸ்ரீராத்திரம் ஆசௌச்சம் இத்தியாதோ ததா தர்சனம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆசௌச்சம் 3 ராத்திரின்னா ஸ்ரீராத்திராசம்னா ராத்திராத்திரம் பகல் நேரம் ஏதாவது பண்ணலாம்ல? அவ்வளவு சொல்றோம். ஸ்ரீராத்திரம் ஆசௌச்சம் சொன்னா எப்படி பண்றது? பகலும் ராத்திரியும் சேர்ந்துதானே. அதான் இது சொல்லியிருக்கு. இது போல பிரயோகம் இது நமக்கு தெரியணும். ஏன்னா லோகத்துல யாராவது கேட்டா சார் ஸ்ரீராத்திரம்னு 3 ராத்திரியானு சரி சொல்லி இருக்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணும். அதான் சொல்றேன். கிரந்தங்களை வாசிக்கிறதுனால நமக்கு வரக்கூடியதான பிரயோஜனம் ஸ்ரீராத்திரமாசௌச்சம் இத்தியாதௌ ததா தர்சனா. சரி, இந்த 3 ராத்திரி இந்த 3 நாட்களும் சரியா வந்தாலும் சொல்லணும். அக்னிகாரி ஏன்னா 3 ராத்திரிகள் வரிசையா சொல்லணும். எனக்கும் இந்த ஆசை இருக்கு, ஆயால் அதை பண்ணணும், ஆயால் நீதி எல்லாம் பண்ணப்படாது, இதைதான் பண்ணிட்டே இருப்பேன். அதனால சந்தியா வந்தனும் ஸ்நானம் தேவ பூஜை பஞ்சாயத்தனம் எல்லா ஆயுதங்களும் சுட்டு கட்டி வச்சிருப்பேன். கிடையாது. 3 ராத்திரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் 3 நாட்களும் அப்படிங்கிறா கூடாது சார். அப்படி பண்ணாதீங்க. என்ன சொல்றார்? நித்திய கர்மாபி சங்கோச்சிய. நித்திய கர்மா என்ன அவசியம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி சங்கோச்ச. நித்திய கர்மா விட்டுட்டுன்னு சொல்லப்படாது. யார் சந்தியாவந்தனத்தை விடுறானோ, யார் காயத்ரி ஜபத்தை விடுறானோ அவன் எந்த காரியம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. நான் அது பண்றேன் இது பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு என்னென்னமோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். காயத்ரி மந்திரத்தை விட்டுவிடுவான். பிரயோஜனம் என்னன்னு 0. உங்க அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல 10 கோடி சேர்ந்து இருக்கு, பிளாக் பண்ணிட்டான் பேங்க். என்ன பிரயோஜனம்னு இருந்து லாபம் இல்லைன்னு நம்ம கையில பரஹஸ்தம். படிப்புன்னா என்ன? வாயில இருக்கலாம். காசுன்னா என்ன? கையில இருக்கணும். பேங்க்ல இருக்க இந்த கதையெல்லாம் கிடையாது. அதே போல ஏதாவது கேட்டா இருக்கு, அது பார்க்கணும் தேடணும். எதுக்கு அது லாபம்? நம்ம ஊர்ல படிப்புன்னா வைத்தியமான படிப்புன்னா என்ன அர்த்தம்? எப்ப கேட்டாலும் எங்க கேட்டாலும் சொல்ல தெரியணும். அந்த ஒரு பூர்த்தி இருக்கணும். அதுக்கு பகவத் அனுகிரகமும் குரு அனுகிரகமும் வேணும். வியாபாரம் அதே மாதிரி இங்க எப்படின்னு இங்க ஸ்ரீராத்திரம் நித்திய கர்மாவை சங்கோச்சம் பண்ணி எந்த அளவுக்கு அவசியம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி, அவசியம் பண்ண வேண்டியதான கர்மாக்கள் ஸ்நானம் சந்தியாஜபோ ஹோமஹா தேவதானம் ச பூஜனம் ஆதித்யம் வைஷ்டதேவஞ்ச சத்கர்மாணி தினே தினே அப்படின்னு அங்கட இருக்க இந்த 6 செயல்கள் இருக்கு. அந்த 6 செயல்கள் அதோட இல்லாம விசேஷமாக பண்றது பார்த்தீங்களா, அவைகள் எல்லாம் பண்றது நிறுத்திடலாம். அதனால நித்திய கர்மாபி சங்கோச்ச. நித்திய
நித்திய கர்மா சரி, ஆபீஸுக்கு போகாம இருக்க முடியுமா? லௌகிகமான செயல் பண்ணாம இருக்க முடியுமா? அதுவும் நிறுத்தணும். லௌகிக மதிய ஆவசியமாத்திரமேவ கிருத்வா, சாப்பிடுறதுக்கு வேணும், மலமூத்திர விசர்ஜனாதிகளுக்கு வேணும், இவைகள்லாம் மாட்டேன்னு சொல்லப்படாது. அதனால அதை மட்டும் பண்ணு. எந்த அளவுக்கு நிறுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறுத்திடு. லௌகிக ஆவசிய மாத்திரமேவ கிருத்வா அனவரதம், ஆல்வேஸ் அனவரதம், மீதி சமயம் முழுக்க இதம் சதுர்விம்சதி பிரஹர பர்யந்தம், 24 மணி நேரம். இதை விட்டு விட்டு நீ 24 மணி நேரம். அதையேவா, அதனால ஆவருத்தி சஞ்சாயாக நியமாக, அதனால ஆவருத்தி சஞ்சை எத்தனை தரம் படிக்க முடியுமோ அத்தனை தரம், 100 தரம் 200 தரம் அப்படி சொல்லல. சில பேர் அப்படி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 300 தரம் பண்றேன். 50 கேட்டாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு, கவலை பண்ணாது. இது நான் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஹடாச்சாரமாக உட்கார்ந்து இவ்வளவு பண்ண முடியலையேன்னு மனசுல கவலைப்பட்டு டென்ஷனோட பண்ணப்படாது. நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு தான் அம்பாள் பாக்குறேன். ஆனா நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஞானம், மகாவேகமா படிக்கிறது, ஓடி படிக்கிறது, நிதானமா நமக்கும் சந்தோஷமா இருக்கணும், கேட்கிறவாளுக்கும் சந்தோஷமா. அப்படி ஸ்ரீதேவி தியானே, அம்பாளை தியானம் பண்ணி தேவி தியான தத்பரான்னு சொன்னா எப்படி தியானம் பண்றது? ஸ்ரீதேவி தியானே ராஜானம் பாசேன பத்வா அங்குசேன ஆகர்ஷன்யா, அம்பாள கையில பாசம் இருக்கோ இல்லையா, அந்த பாசத்தினால் அந்த தான் யார வசமாக்கி கொள்ளணுங்கிறானோ அந்த ராஜாவை அம்பாள் கட்டினா மாதிரியும், தன்னிடத்துல இருக்கக்கூடியதான அங்குசத்தினால அம்பாள் இழுத்தா மாதிரி நீங்க இல்ல. அதுதான் முக்கியம். அப்படி தியானம் பண்ணும். ஸ்ரீதேவி தியானே ராஜானம் பாசேன பத்வா அங்குசேன ஆகர்ஷன்யாக பூர்வோபஸ்திதாயாக தேவியாக தியானே தத்பரா ஆசக்தா, இப்படிப்பட்டதான தியானத்தோட இருக்கும். இவைகளுக்கெல்லாம் பிரயோக பாரிஜாத்தம்ங்கிற கிரந்தங்கள்லாம் அந்த தியான ஸ்லோகம் எல்லாம் எழுதியிருக்கா. சும்மா இப்படியே விட்டுருல. பிரபஞ்ச சார சங்கிரகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல இந்த தியான ஸ்லோகங்கள் இப்படி தியானம் பண்ணா அதுக்கு தியான ஸ்லோகம் எழுதியிருக்க. அதையே இருக்க முன்னோர்கள்லாம் எவ்வளவோ பண்ணியிருக்க. ஆனா நமக்கு அதை பண்றதெல்லாம் பார்க்கறதுல இஷ்டம் இல்லை. இருந்தாலும் சொல்றாரு இப்படி. சரி, நைவம் பூர்வ பிரயோகேட கதார்த்ததா, இதுக்கு முன்னாடி 2 பிரயோகம் சொன்னேன். இது இப்படித்தானே இருக்க. அம்பாள் தன்னுடைய பாசத்தினால கட்டி அங்குல இருக்கா போலத்தானே மற்ற பிரயோகங்கள், சொன்ன பிரயோகங்களும் இதே தானே சொல்லிட்டார். மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கிற வேண்டியது இல்லையே. ஒரு தடவை சொன்னா மறுபடியும் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறடா இல்ல. தத்திர ஏகா யாமச்சதுஷ்டயாத்மிகா ராத்திரிதேவ காலா, அங்க எவ்வளவு என்ன சொல்லிருக்கோம், ஒரு ராத்திரி தான் சொல்லியிருக்கோம். 12 மணி நேரம் யாம சதுஷ்டயம், அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். இங்க எப்படி சொல்லியிருக்கோம், 72 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கோம். அதான் வித்தியாசம். தத்திர ஏகா யாம சதுஷ்டயாத்மிகா ராத்திரிதேவ காலா உண்டு. பூர்வ பிரயோகங்கள பிராங்முகா உதங்முகத்வயோ நியமஸ்த வைகல்பிகா. சிறு பிரயோகங்கள்ல கிழக்கு நோக்கியாவது உட்காரலாம் அல்லது வடக்க நோக்கி உட்காரலாம். இங்க அது இல்ல. அது வித்தியாசம். அத்திரது திரய அகோராத்திர கால, 3 பகல் 3 ராத்திரி, அதுதான் இங்க காலம். ராஜகிரக விண்முகத்துவ நியமத்த, ராஜா எந்த திக்கில இருக்காரோ அந்த முகத்தை நோக்கி நீங்க உட்கார அந்த திக்கில. இது விசேஷம். வஸ்து தத்து காலதையவ அனையோர் வைலட்சம். ஏன்னா ராஜா அந்த இடத்துல இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க நான் சென்று அவர் வேட்டைக்கு போயிருக்கலாம், அவர் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இந்த திக்கிலதான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு, இந்த ராஜா விவகாரங்கள்லாம் டாப் சீக்ரெட், மந்திரிக்கே தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், காலம் இருந்து போவேன் பார், போனதுமே எல்லா அரேஞ்ச் பண்ணுவார். இப்ப என்ன நம்ம முன்னாலேயே ஒரு பிரசிடண்ட் கிளம்புறாரு, பிரைம் மினிஸ்டர் கிளம்புறாருன்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு 15 நாளுக்கு முன்னாலேயே போய் வச்சுக்கிற ரிசல்ட் வந்துடும். அவளுக்கெல்லாம் எதுதான் ஆயத்தமா இருப்பா. இவ்வளவு பயம்.
ராஜா எதுக்குமே பய மாட்டார். ராஜர் வேலையில அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வேறு மாறு வேஷம் போட்டு அப்படியே கிராமத்தெல்லாம் சுத்திட்டு இருப்பார். ஜனங்கள்லாம் என்ன பேசுறாருன்னு கவனிப்பார். ராஜா போனா பின்னால மந்திரிகளும் சைனிகர்களும் அவருக்கு பின்னாலேயே ஒரு ஒரு பரலாங்க 2 பரலாங்க பின்னால அவளும் மாறு வேஷத்துல போவார். அப்படி ராஜா மாணவர் அப்படி இருந்தார். அது பார்த்துட்டு நம்ம தேசத்துல ராஜாக்கள் ஜனங்களை காப்பாத்துறதுக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டா எப்படி இருந்தான்னு பாக்கணுமா? ஐயா அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதனால அந்த திக்கு ஜெனரலா ராஜா இங்க இருப்பார் அப்படின்னு அது உங்களுக்கு சுவாமி நீங்க உங்க வீடு எங்கன்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். அதுல உங்க விசிட்டிங் கார்டு ஹவுஸ் அட்ரஸ் இருக்கு, சந்தோஷம். ஆனா அங்கேயே இருக்காது. அதை தவிர மீதி இடத்துல தான் நிறைய நேரம் இருக்கு. ராத்திரி ஏதோ ஒரு 9 மணி 10 மணிக்கு போறேன், படுத்துட்டா காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடும். சந்தியாசெல்லாம் கிருஷ்ணா படம் போயாச்சு. வர பொழுது என்னடா இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் நிறைய நேரம் வெளியில இருக்காளே தவிர ஆத்துக்குள்ள இருக்காளே. அப்ப இது மாதிரி இருக்குமையானால் எப்படி சொல்றது? எந்த எந்த இடத்துல இருக்கார் அந்த திக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காகத்தான் சொல்றார், இங்க காலம் ஒண்ணுதான் முக்கியம். திக்க பத்தி கூட உழைப்பாங்க. பத்து தஸ்து காலதையேவ அறையோர் வயலற்ற ஆக்கிருஷ்யமான திமுகத்துவ ஆகர்ஷண மாத்திரே ஆவர்த்தகத்வாயா. எந்த திக்கில் இருக்கார், எங்கிருந்து இருக்க போறாள் அப்பாள் என்கிறதெல்லாம் தந்திராந்தர சித்தத்வா. இது இந்த தந்திரத்துல இல்ல, வேற தந்திரத்துல இருக்கு. ததாச்ச வாமகேஸ்வர தந்திர, வாமகேஸ்வர தந்திர ததாச்ச அபிமுகோ பூத்வா திரிபுரீகிருத விக்கிரஹா. அந்த திக்குல பார்த்து உட்கார்ந்து திரிபுரீகிருத விக்கிரஹா அம்பாளை தியானம் பண்ணி கொண்டு பத்வாத் சோபனி முத்ரா சர்வசம்சோபனின்னு ஒரு முத்திரை இருக்க, அந்த முத்திரையை காட்டிக்கொண்டு வித்யாம் அஷ்டசதம் ஜபேத் 800 தரம் மூல மந்திரத்தை ஜபிக்கணும். இது ஒரு பிரயோகம் இருக்கே சொல்லியிருக்கு. ஆரம்பிய பிரமந்தியும் பாவையும் நாரியும் யோஜனா நாம் சதைரதி. ஆயிரக்கணக்கான யோஜனங்கள் இருந்த போதிலும் இப்படி தியானம் பண்ணுங்கோ. இது ஒரு தந்திரத்தை. நித்யா தந்திரேதி குருகுல்லா படலே. நித்யா தந்திரத்துல குருகுல்லான்னு ஒண்ணு இருக்கு. இந்த குருகுல்லா கான்செப்ட் ஆஃப் குருகுல்லா நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. வாராகி இருக்கிற ரூபா குருகுல்லா பலதேவதா மாதா. குருகுல்லா யாரு, குருகுல்லா மந்திரம் என்ன நமக்கு தெரியுது. சாஸ்திரங்கள்ல நமக்கு புரிஞ்சது. இந்த சரீரம் இருக்கு, நம்ம சரீரம், இதுக்குள்ள தாத்துக்கள் இருக்கு. 7 தாத்துக்கள். ரத்தம், மாம்சம், மசா, மச்சா, அஸ்தி, ஸ்நாயு, வீரியம். இந்த 7 தாத்துக்களுக்குள்ள 3 தாத்துக்கள் அப்பா சரீரத்திலிருந்து வருது, 4 தாத்துக்கள் அம்மா சரீரத்திலிருந்து வருது. இந்த சரீரம் இருக்கு, இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் நம்ம வச்சுருக்கோமே, இதுல 7 தாத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது பிரிஞ்சு வருது. அதுல அந்த 3 தாத்துக்கள் அப்பா சரீரத்திலிருந்து வருது. பார்த்தீங்களா, எலும்பு, எலும்பு கசிவு, அதோட இருக்கக்கூடியதான இவைகள் மட்டும் அப்பா நடத்துல வருது. அம்மா நடத்துல ரத்தம், மாம்சம், இப்படி எல்லாம் மஜ்ஜா, நெய்தத்து, இந்த 4. அம்மா சரீரத்துல இருந்து அதிகமா வரதுனாலதான் அம்மாவுக்கு கௌரவம் ஜாஸ்தி. மாத்திரதே ஓபவா முதல்ல, பின்னாலதான் பித்திரதே ஓபவா. உயிரோடு இருக்கிற பர்யந்தம் அம்மா அப்பா 2 பேருக்குள்ள யாருக்கு பிராமினன்ஸ்? அம்மாக்கு தான். இது சாஸ்திரம் சொல். அப்படி இந்த சரீரத்துல அப்பாவுடைய சரீரத்திலிருந்து வந்த பங்கு 3 பகுதி, அப்பா சரீரத்து அம்மா சரீரத்தில் வந்ததான பகுதி 4. இந்த அப்பா சரீரத்திலிருந்து வரக்கூடியதான அம்சத்துக்கு அதிபதியா இருக்கிறது பஞ்சமி மாதா. அப்படின்னா வாராகி, வாராகி மாதாவுக்கு பஞ்சமி. அம்மா சரீரத்துல வரக்கூடியதான பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பலி தேவதா குருகுல்லா. இந்த குருகுல்லாவும் நம்ம பலி பூஜை பண்றப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இருக்கட்டும். இந்த குருகுல்லாவை பத்தி விசேஷமாக படலங்கள் நித்யா தந்திரத்தை சொல்லியிருக்கு.
குருகுலா மந்திரம் என்ன, ஒவ்வொரு மந்திரமும் ஜபிக்கும் பொழுது அந்த குருகுலாவை எப்படி என்ன ஏது அவைகள் அதை சொல்லும் பொழுது நித்யா தந்திரேதி குருகுல்லா படலே வித்யாந்தரயோதாரணம் து தத்விஸ்ரத்ரிதினை. இந்த 13 அக்ஷரம் இருக்கக்கூடியதான குருகுல்லா மந்திரத்தை 3 தினமும் தியானம் பண்ணணும். பிரியமா தர்ஷயே வித்யாதி இப்படி எல்லாம் சொல்லு. இது ஒரு தந்திரம், வாமகேஸ்வர தந்திரம் சொன்னேன், குருகுல்லா தந்திரம் சொன்னேன். அதுக்கப்புறம் நித்யா தந்திரம் சொன்னேன். ஞானார் நவேது கதாசாபிமுகோ பூத்வா ஸ்வயம் தேவி ஸ்வரூபகா அப்படின்னு அங்கே சொல்லு. ஏவம் தட்சிணாமூர்த்தி சம்ஹிதாதிகம் உதாரியம். அத்தனை பிரயோகங்களும் என்னென்ன கிரந்தங்கள்ல இதை பத்தி இருக்கோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ நமக்கு இதை தெரிஞ்சுக்கணுமே ஆனால் எங்கெங்க தெரியறது, எங்கெங்க தேடுறதுன்னு உங்களுக்கு எல்லாம் பாஸ்கராயர் கொடுத்து விட்டார். அதை பத்தி தேடி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மனசு கல்பசூத்திரக்காரா அதையெல்லாம் தேடி நமக்கு பிரயோகமா கொடுத்துருக்காரு. ஏன் நீங்க தேட வேண்டிய நிர்பந்தம் கூட இல்லை, அத்தனை பண்ணியிருக்கா நம்ம முன்னோர்கள் கவனிச்சிடும். அதனால தட்சிணாமூர்த்திகம் மீதாதிகமுதாரியம் யோ ஏன மனசா உத்திஷ்டா. யார் எந்த மனசுல யார நினைக்கிறாளோ தயேவ ராஜா. ராஜாதான் என்ன அர்த்தம்? இப்ப போய் ராஜான்னு கேட்டா யார சொல்றது? இந்த காலத்துல ராஜா யாரும் இல்லையே. அதான் யாரை இவன் நினைக்கிறானோ அவனை ராஜாங்க நடக்குது. ராஜா வர்றாருன்னு சொன்னான். ராஜா வர்றாருன்னா நீங்க ராஜா வர்றான்னு கேட்டு ராஜா வர்றாரு. எப்படி யாருக்கும் தெரியாம வர்றாரு அப்படிங்கிறடா? இல்ல, யாருக்கும் தெரியாம. ஒரு திருடன் வரான்னா திருடன் எப்படி இன்னொருத்தருக்கு சொல்லாம தான் ஏகாட்சியா வருவான். திருடன் உங்க வரதா இருந்தா வேண்டாம், வந்தாங்கன்னா ஆத்துக்காரு குழந்தைகள் அம்மா அப்பா பந்துக்கள் அவன் எல்லாம் கூடினவரும் வரான். இல்லையே, அவன் ஒருத்தன வரான். ஆனா விவகாரம் அப்படின்னாரு. அது மாதிரி வரல சார் ராஜா. ராஜா வரப்ப என்ன பண்றது? அவர் எப்படி வரணுமோ அப்படி வரவேதாச்சியோதனாய சுரங்கம்பா இத்தியாதி தஸ்மை பிரயோக்திரே வசங்கதா. யார் எப்படி பிரயோகம் பண்ணினானோ அவனுக்கு வசமாயி ததா பரவசா தன்மை அவனுடைய ஆட்சியை அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணிட்டு போறார். அப்படின்னா லோகத்துல யாராவது நமக்கு விரோதியா இருந்தோ, நமக்கு ரொம்ப இன்சப்படுத்துறவர்களா இருந்தாலும் அவளையும் நம்ம இப்படி பண்ணினோமையானால் அந்த காரியமானது நமக்கு நடக்கும். அவ்வளவுதான் இதுல தாற்பயமே தவிர ராஜாவை வசமாக்கி கொண்டு உங்களுக்கு என்ன லாபம் ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த பிரயோகம் ஆயிடுச்சு. ஆகர்ஷணேன வசீகரணாதி சத்கர்மணாம். இதுக்கு மேல வசீகரணம் ஒருத்தர தன் வழியாக வடித்து கொண்டு வருது. பார்த்தனா 6 கர்மக்கள் உபஸ்திதத்வாது. வேதத்துல இவ எல்லாம் சொல்லி எதிர்வேதம் 2ஆம் கண்டத்துல காமிய பிரயோகங்கள் விஸ்தாரமா சொல்லியிருக்க. அந்த காமிய பிரயோகங்கள் சொல்ற காரணம் இருக்கக்கூடியதான எல்லாம் உங்க தந்திரத்துல நீங்க பண்ணிக்கலாம். வேதம் யார் சார் பண்ண முடியும்? புருஷாளன் தான். புருஷாலும் எப்படி திரைவர்ணிக்காளா இருக்கிறோம், அவளும் எப்படிப்பட்டவா? ஒழுங்கா வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இதை பண்ண தெரிஞ்சவா. அப்படி இல்லாம மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி? அவளுக்கெல்லாம் இந்த தந்திரம். அதனால யார் எது வேணும்னாலும் மனுஷ பிறவி இருந்தா போரும், எல்லாத்தையும் நீங்க சாதிச்சுக்கலாம். அதனால இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு இல்லைங்கிறது ஒண்ணு கருதுறோம். சில பேருக்குத்தான் வேதம்னு கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். தத் யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியத ததா ருஷீனாம் ததா மனுஷியானாம். நீங்க மனுஷன்னு கருதினா போதும், மோட்சம் வரைக்கும் உங்களுக்கு பிரிவிலேஜ். பெரியதா பிறந்திருக்கோம், எங்களுக்கு என்ன சார் முடியும்? இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லோருக்கும் வழி சொல்லியிருக்கு. அந்தணர்களுக்குத்தான் முடியும், மற்றவர்களுக்கும் இந்த கதையெல்லாம் வேண்டாம். எல்லா சாஸ்திரமும் எல்லோருக்கும் இருக்கு. ஆனா நம்ம அவளைதான் வையணும், அது வேற விவகாரம். ஆனா வேதம் என்ன சொல்லிருக்க? எல்லோருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். புருஷாளா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தாலும், கல்யாணம் ஆனவாளும் கல்யாணம் ஆகாதவாளும், எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் அவளுக்கு வழி உண்டு. அத ஆகர்ஷணேன வசீகரணாதி சத்கர்மணாம் உபஸ்திதத்வாத் தத் பிரயோகானா சப்ததி. இது மேல 7 ஸ்லோகங்கள்னால தனித்தனி சின்ன சின்ன பிரயோகங்கள்.
ரகசிய நாம சாஹசிரம் எத்தீர்த்தகதி நித்யதா தன்முகாலோக மாத்திரேன முக்கியலோகத்ரயம் முனே. யார் ஒருவர் பக்தியுடன் சஹஸ்நாமத்தை தினந்தோறும் படிக்கிறாரோ, தன்முகாலோக மாத்திரேன அவரை பார்த்த மாத்திரத்தினாலேயே முக்கிய லோகத்ரயம் முனே, யாரும் உங்களோட சண்டைக்கு வர மாட்டார். அவ்வளவு சாதாரணமாக என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு விஷயம் உங்களோட சண்டை போட்டு அழிச்சு இப்படி எல்லாம் பண்ணுவா. சஹஸ்நாமத்தை யார் பக்தியோட தினந்தோறும் படிக்கிறானோ அவனுக்கு ஜனங்கள் யாரும் அவர் மேல வைத்தறிச்சல் பண்ணலாம், அது மனுஷனுடைய சுபாவம். ஆனா நேரா வந்து சண்டை போட்ட கலாட்டா பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டா. அதனால தன்முக லோகமாத்திரேன முக்கிய லோகத்ரயம் முனே ரகசிய நாம சாஹஸ்ரம் நித்திய கர்ம அவிரோதேன நித்தியதா. நித்தியதான்னு என்ன அர்த்தம்? நித்திய கர்மாக்கெல்லாம் பண்ணிக்கொண்டு அதை விடாமல். இது நான் சாஸ்திரம் படிக்கிறேன், நித்திய கர்மாக்களை விடப்படாது. அதுக்கப்புறம் யாவத் ஜீவம் அனவரதம் மரண பரியந்தம் முகாலோக மாத்திரேனா. இவரை பார்த்தா போறோம். சில பேர் பார்த்தாலே பாவம், அவரோட நமக்கு எதுக்கு சார் சண்டை அப்படின்னு தோன்றதோ இல்லையோ, அவ்வளவுதான் விவகாரம். இவரே இப்படி இருக்காரு பாவம், இவரோட நம்ம வம்பு வச்சுக்கணுமா சார், வேண்டாம் சார் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவ்வளவுதான் விவகாரம் இருக்கு. அதனால முகாலோக மாத்திரேன மாத்திர பதேன மோகன உத்தேசத்துவம் பிரயோக வியாவர்த்தியது. ஏதோ இருக்கிறவாள நம்ம வசமாக்கி கொண்டு அவள்கிட்ட நமக்கு வேண்டியதான காரியங்களை பண்ணிட்டு இந்த விவகாரங்கள்லாம் கிடையாது. அதனால மோகனங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இவரோட சண்டை வேண்டாம் நமக்கு அப்படின்னு அவ போற அளவுக்கு ஆயிடுறது. ஏன்னா சங்கல்பே இந்த பிரயோகத்தை சங்கல்பத்துல லோகத்ரய மோகனார்த்தம் இது உல்லோகோன காரியா. நான் வந்து இப்ப இந்த லோகத்ரய மோகனார்த்தம் தர்காரத்னாம பாராயணம் கரிசேன்னு சங்கல்பம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், வெறும்னா படிச்சாலே போதும். ஏன்னா இது காமிய கர்மாவோ ஆறதா இல்லாமல் நித்திய கர்மாவா ஆக போறது. அதுக்கா முக்கியம்பதா இத்தியர்த்தா. சரி, இருவருக்கும் இதை சொல்லிய இத ஆரம்பிச்ச உத்தரோத்தரம் அல்பாயாசான் பிரயோகான் விவக்ஷு தக்ரமாரணமாக. இது மேல அல்பாயாசமான சில ஆயாசங்கள்னா ஒரு 3 நாட்கள் விடாம படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் யோசனை படிப்பார். ஒரு ராத்திரி படிக்கிறது கூட கஷ்டம்தான். அப்படியெல்லாம் இல்லாமல் சிம்பிளா சுலபமாக பண்ணணும். ஆனா நமக்கு வேண்டியதான காரியங்களும் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அந்த பிரயோகங்களை சிலதை சொல்ல போறோம். அதுல முதல்ல மாரண பிரயோகம் அப்படின்னு சொல்றார். எத்திடம் நாகதாஸ்தம் சக்ரத் படதி பக்திமான் சப்தே தத்தவத்தேஷாம் நிஹந்தா சரபேஸ்வரா. நாம் சஹஸ்ரநாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு தரம், நாள் முழுக்க இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு தரம். ஆனா கண்டிஷன் என்ன, பக்தியுடன் ஏனோ தானோன்னு படிக்கிறது. பேப்பருக்காரத ஆன் பண்ணிட்டு சில பேர் அதில் பாருங்க காலம்பரம் எழுந்ததுமே பேப்பருக்காரத ஆன் பண்ண புத்தகம் அது பாட்ட கதர் இருந்திருக்கும், இவன் சண்டை போட்டு இருப்பாங்க. என்ன லாபம்? பக்கத்து பிளாட்ல தூங்குறவங்க தூங்க விடாம பண்றது ஒரு பிரயோஜனத்தை தவிர ஒரு பிரயோஜனம் அது பண்ணப்படாது. பக்தியோட படிக்கிறது நம்ம அம்பாளுக்காக படிச்சோம். நான் படிக்கிறது அம்பாளை கேட்குமா? நிச்சயமா கேட்கும். ஏன்னா உங்க பக்கத்துல தானே இருக்க, உங்க குள்ளத்தானே இருக்கா, நிச்சயமா கேட்கும். அந்த பக்தியோட படிக்கணும். அப்படி படிக்கலையானால் சத்தையே தத்தவத்தேதான். உங்களை யாரு சாஸ்திரமும் உங்களிடத்துல கோபம் வச்சிருந்து உங்களை அழிக்கிறதுக்காக பார்க்கிறானோ அவன். ஏன்னா சத்ருங்கிற பதத்துக்கு நல்லா அர்த்தம். சாதாரண சண்டை போட்டா அது சத்ரு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆத்துக்காரருக்கு சத்ரு ஆயிடும். ஏன்னா கல்யாணம் ஆனப்ப அடுத்த கணத்துல இருந்து டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கத்தானே இருக்க. அது இல்ல சத்ரு. சத்ருன்னா உங்களை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, அப்படி எண்ணத்தோட இருக்கிறவா அவளை அம்மாளை சரபேஸ்வரன் ஒருத்தர் இருக்க. இந்த சரபேஸ்வரன் அவரை ஒரு வழி பார்த்துருவார். அவளை சத்தையே தத்திரவத்தேஷ அம்னிஹந்தா சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரர் யார்?
சரவ சாளுவ மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தனி பிரச்சனை இருக்கு. நிருசிம்மசுவாமி வச்சிருக்காரோ இல்லையா, பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக வந்ததான நிருசிம்மசுவாமி முதல்ல மகா கோபமா இருந்தார். அவர் பிறக்கிறப்பவே ரொம்ப கோபத்தோட. அடுத்த கிழமை என்ன பண்ணார், இந்த யோஜனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மற்ற அவதாரங்கள்ல ராமன் பிறந்தார், அதுக்கப்புறம் 12 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார். 12வது வயசுல கல்யாணம் ஆச்சு, மறுபடியும் ஆத்துக்கு வந்தார். 24 வயசு வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் விவகாரம் என்னாச்சு, காட்டுக்கு போனார். 36 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ராவணனை கொண்டார். ராவணனை கொல்லும் பொழுது ராமனுக்கு எத்தனை வயசு? 36 வயசு. அதே போல கிருஷ்ண பரமாத்மா பிறந்து லீலைகள்லாம் பண்ணி அந்த பக்கம் தேவதைகள்லாம் கவலைப்பட்டு இருக்கான். தினந்தோறும் முதுகுல அடிச்சுட்டே இருக்கார் ராட்சசர். இருந்தாலும் இவர் பாட்டுக்கு பாலலீலைகள் எல்லாம் பண்ணி ராசக்கிரீடைகள் எல்லாம் பண்ணி விவகாரங்களும் ரொம்ப நாள் ஆன பிறந்தான் சிசுபாலந்தபத்திரால கொண்டார். வாமனாவதாரத்தை பிறந்து 8 வயசு ஆன பிறகு உபநயனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 5 வயசு ஆச்சு, அதுக்கப்புறம் உபநயனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பலியினுடைய வீட்டுக்கு போய் அவர் யஜ்ஞம் பண்ற காலத்துக்கு அப்புறம் பண்ணினார். இப்படி ஒவ்வொரு அவதாரமும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துட்டு இருக்கேன். இரண்டு அவதாரம் இந்த பிரகலாதத்தை காப்பாற்றுறதுக்காக வந்ததான நரசிம்ம அவதாரம் பார்த்தேல, அது சத்தியம் பலகம். சம்பத்துல இருந்து உடச்சு வெளியில வந்தார். வந்ததுமே அவனை மடியில போயிட்டார். வேற என்ன கத்தி கபடா எல்லாம் கொண்டு வர ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய நகத்தினாலேயே கிழிச்சு பைசலாக்கிட்டார். அப்படி அதனால்தான் லட்சுமி நிருசிம்மம் மமதீ தராது. நிருசிம்ம மந்திரம் அதுக்கு மந்திர ராஜம்னு சத்திய பலதாயகம். மற்ற மந்திரங்களை விட அந்த மந்திரமானது சத்திய பலதாயகம். அது எப்படி மிருத்யுவா இருந்தாலும் அதை போக்கக்கூடியதான ஒரு சொரூபம். அப்படின்னா மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம் இருக்கு. ஏன்னா மிருத்யு யமதர்மராஜா, அவருக்கும் மிருத்யுன்னா பரமேஸ்வரன் காலகாலம் அந்த சிவஸ்வரூபமா இருக்கக்கூடியவர்ங்கிற அர்த்தத்துல போறது அது இருக்கட்டும். அந்த நிருசிம்ம மந்திரம் இருக்கு, அது பலதாயகம்னு சொல்றதுக்காக மந்திரராஜம்னு சொன்னேன். அந்த நிருசிம்மர் ஒண்ணுக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்கார். தேவதைகள்லாம் நடுங்குறாரா, காரியம் ஆயிடுச்சு, ஸ்தோத்திரம் பண்ணணும்னா வரதுக்கு போறதுக்கு முடிக்கிறார். பயங்கரமா இருக்கார். லட்சுமியை கூப்பிட்டு, நீங்க தான் தெரியுமே போய் எங்க ஆட்டுக்காரருடைய கோபத்தை கொஞ்சம் தனி வைங்கோ அப்படின்னு அந்த பிரம்மாதியோட இல்லை. லட்சுமியோ இங்க வந்து எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்து எங்க ஆட்டுக்காரருக்கும் அது வேண்டாம். இது வரைக்கும் அவன் எப்பவுமே கோவிச்சுக்கல. மகாவிஷ்ணு கோபஸ்வரூபம் எப்பவும் முடிச்சுட்டு தான் அவன். ஆனா இந்த ஸ்வரூபமா இருக்கு நான் போக மாட்டேன். வேற யாரு போவா, பயமா இருக்கு. வேற இந்த மனுஷன் பண்ணதான காரியத்தை பார்த்தா நடுங்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பிரகலாதனையே கூப்பிட்டேன். அப்ப பிரகலாதன் அத்தியுதமாக ஸ்தோத்திரம் பண்ற. இது பாகவத கிரந்தத்தை இருக்கு, நமக்கு இப்ப அது வேண்டாம் ஏன்னு சொல்ல வந்தேன்னு. அப்படி அப்புறம் அந்த அத்தனை தேவதைகளுக்கும் அனுகிரகம் பண்ணினார். இப்ப அவதாரம் முடிக்கிறமே, அப்ப என்ன பண்றது? பரமேஸ்வரன் அவர் சரபனாக அவதாரம் பண்ணி அந்த மகாவிஷ்ணுவா நிருசிம்ம அவதாரத்தை அப்படியே ஆகாசத்துல எடுத்துட்டு போயிட்டாரோ. ஆகாசத்துல இருந்தப்ப அங்க ஒரு இடத்துல போட்டார். அப்படின்னு நிருசிம்மருக்கும் அவதாரத்தை முடிக்கிறதுக்கு உபயோகப்பட்டதான ஸ்வரூபம் சரப சாளுவ தந்திரம். இது ரகசியமாக உபநிடத்திலையும் இவைகளையும் இருக்காது. அது அந்த தந்திரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அந்த சரபீஸ்வரன் இருக்காரு, அவர் இப்படி அம்பாளை உபாசனம் பண்ற பக்தால யார இது பண்றாளோ அவளை ஒரு வழி பார்க்கிறார் அப்படிங்கிற பிரயோகம் இது. இதுக்கு மேல் பாகமானது அடுத்த புதன்கிழமை அற்புதமா பார்ப்போம். அது சனிக்கிழமை அன்னைக்கு 10 வருஷம் 10 உண்டு. ஓம்